இது வந்து மிளகாய் செடிக்கு தண்டில் வர்ற நோய். இதனாலேயே நிறைய செடி வந்து நடவு செஞ்ச 15 நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே செடி வந்து அப்படியே சாகும். அதாவது மேல் தோல் வந்து அப்படியே உறிஞ்சி அப்படியே மொத்தமாக செடியே சாகும். நம்ம நிலத்துலையும் ஒரு சில இடத்துல செத்துருக்கு, சாகலைன்னுலாம் கிடையாது. இதுக்கு வந்து உடனே வேப்ப முன்னாக்கு அடியில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. வேப்ப முன்னாக்கு தூளா, வேப்ப முன்னாக்கு எண்ணெயோட தூளா வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செடி வந்து வளர்ந்துருச்சு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இது வந்துருச்சு. ஆனால் வளைஞ்சி வந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சம் லேசாக மட்டும் தொட்டு தொடாமல் லைட்டாக வளைச்சி கொஞ்சம் நிமித்தி அந்த பக்கம் போகணும். ஏன்னா இந்த பக்கம் வந்து மிஷின் களை எடுக்கிறதுக்கு மிஷின் போடுறது. இப்போ அந்த அங்கே கூட இருக்குது. இப்போ இந்த செடி வந்து இப்போ வந்து கரெக்டாக அந்த மாதிரி நோய் வந்து வந்திருக்கு. கரெக்டாக வேரில் வந்து நோய் வந்ததுனால வேர்ப்புழுன்னு சொல்லுவோம். அதாவது தண்டில் வர்ற நோய். இதுக்கு வந்து மாற்று செடி உடனே எடுத்துகிட்டு அந்த இடத்துல வேப்பம் புண்ணாக்கு வச்சு ஆகணும். இல்லைன்னா இந்த இடமே இந்த சுமார் ஒரு 1.5 அடி இடைவெளி வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் மகசூல் வந்து அதிகரிக்க முடியும். இல்லைன்னா மகசூல் அதிகரிக்க முடியும். இப்போ மழை பெஞ்சதுனால இலை சுருட்டுக்கு ஒரு சில செடிக்கு வந்து இலை சுருட்டல் இருக்குது. வெர்டிசிலியம் வாங்கிட்டு வந்தாச்சு, விருதுநகர் ஜேபி ஃபார்மில் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். மழை பெஞ்சு ஈரம், நல்ல ஈரம். ஏன்னா கொஞ்சம் செடி மாறுது இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். இனி நாளைக்கும் ஒரு தடவை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து பார்க்கணும். முழுவாக செடியை சுற்றி பார்த்துட்டு இனி இருந்ததுன்னா அந்த செடியில் இருக்குது, இந்த செடியில் இல்லை, அதுதான் மாறுது. இந்த செடியில் கொஞ்சமாக இருக்குது. ஏன்னா மழைச்சாரல் லைட்டாக பெய்கிறதுனால இனி நாளைக்கும் மழை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது நான் வீடியோ கொடுக்குறேன்.